ஹலோ காய்ஸ், இன்னைக்கு அபோ மேரேஜ் அனிமேவோட 9th எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் ஜியாங் பேங் காம்பஸ் ஆஃப் சேமர் அந்த இடத்துக்கு சீன் போகுது. யூனர் அவ அப்பா கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட தோத்து போனால அது ஆக்சுவலாக ஒரு சீக்ரெட் ரிலே தொடக்கி அதை பற்றி அவ சொல்கிறான். அது நம்ம கையை விட்டு போயிடுச்சுப்பா. இது கேட்குற அவருக்கு புரியல. என்னம்மா சொல்லிருக்க, திடீர்னு வந்து குண்டு தூக்கி போற, ஒழுங்கா சொல்லுமா எல்லாத்தையும். அப்பா, என் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் இழந்துட்டேன். அந்த சுவாங் செக்டோட அந்த பொண்ணு லிங்கரு, அவகிட்டயும் நான் தோத்துட்டேன்ப்பா, தோத்துட்டேன். அங்க அதே மாதிரி தான் நம்ம லிங்கரும் அங்க நீங்க கிட்ட சொல்லிருக்கா. நம்ம ஈஃபேங்க அடையலான்னு போனேன், ஆனா அது வேலைக்கு ஆகல. நீங்க கொடுத்த அந்த ட்வின் ஸ்டார் ஹிடன் பிளேடு அதுவும் என் கையை விட்டு போயிடுச்சு. நம்ம பண்ற இந்த விஷயம், போற விஷயம், இதெல்லாம் வச்சே என்னால சொல்ல முடியுது. மேல இருக்க கடவுளே நம்ம செக்டர் மொத்தமா அழிக்க பாக்குறாரோ என்னவோ. அங்க இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஈஃபேங்க நோக்கி வரும். ஆளு நல்லா தூங்கின்னு இருப்பான். திடீர்னு எழுந்துட்டு, ஆமா குன்னு, அந்த போனி அது எங்கப்பா போச்சு? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நான் இங்கதான் பார்த்தேன், ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு அவன் காணாம போயிட்டான். ஐயோ, நான் ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஏன்னா அவன் போற ஒரு இடமும் பிரச்சனையா ஆளு கிரியேட் பண்ணுவான். நான் தான் ஏதாச்சும் சீக்கிரமா பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க குன்னுக்கு புரியல. மாஸ்டர் என்ன ஆச்சு, அதனால என்ன பிரச்சனை ஆக போகுது? குன்னு, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதால நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இதுக்கு முன்னாடி மாட்டிக்கினேன்னு தெரியுமா அப்படின்னு சம்பவம் ஏகப்பட்ட முறை நியூஸ்ல வந்திருக்கு போல. நீங்களே அதை ஏதாச்சும் பண்ணலாம்ல, அதாவது அதனால தானே பிரச்சனை வந்திருக்கு. குன்னு, உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதை நான் அடிச்சேன் மிடிச்சேன், அப்பயும் அது ஒன்னாவது. ஏன் இத்தனைக்கும் போனிய தண்ணியில போட்டு மேல கல்லுகிலெல்லாம் போட்டேன், ஆனா அப்பயும் அதுக்கு எதுவுமே ஆகல. மாஸ்டர் நான் வந்துட்டேன். இதனால கடுப்போட உச்சத்துக்கு போய் அதை போனஸ்லயும் நான் போட்டேன். மாஸ்டர் ரிவார்டுக்கு நன்றி, ஜாலியா இருக்கு இப்படின்னு அதை ஸ்பெசிபிக்கா அழிக்கவே முடியல. திரும்ப வந்து என்ன தொல்லை பண்ணிக்கினே இருந்துச்சு. அப்புறம் நீங்க ரீசெண்டா எப்படி அதை சீல் பண்ணீங்க? வேற எப்படி, ஒரு மாயாஜால ஜாடியை செஞ்சுதான் அதை சீல் பண்ண. அப்புறம் என்ன, நீங்க சொல்ற அந்த ஜாடியை செய்யுங்க, அதுக்கப்புறம் அது சீல் ஆயிட போகுது. நீ நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான கிளியால ஒன்றும் அந்த ஜாடியை கிரியேட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்னோயி மவுண்டனுக்கு போயிட்டு நல்லா தூண்டிட்டு அதுக்கப்புறம் தான் எப்படியோ அதுல சீல் பண்ணேன். அப்புறம் என்ன, போன வாட்டி பண்ண மாதிரி திரும்பவும் அதை பண்ணுங்க, வேலை முடிஞ்சுது. ஆனா நான் எப்போ அங்க போய் எப்போ எத்தனை வர்றது, அதுக்குள்ள நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த ஜிங்பிங் சிட்டியே ஒரு வழி ஆயிடும் அதால. ஆனா இப்போ நம்ம தேடி கூட போக வேணாம், ஏன்னா வெளியில உனக்கு அநேகமா சத்தம்லாம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பண்ண வேலையால ஆல்ரெடி பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. சொல்லி இப்பதான் நம்ம ஆளு வாய முன்னா அதுக்குள்ள ஏகப்பட்ட ஆளுங்க. மிஸ்டரி, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன பையன் அவன் என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அவன் பண்ண வேலையால எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். எல்லாத்துக்குமே எங்களுக்கு பேமெண்ட் இப்பயே வேணும். பாவம் நம்ம ஈஃபேங், ஆளுக்கும் வழி இல்ல. அங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. லைனா ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒருத்தனுக்கு பிளான்ட் பாட்டு இதெல்லாம் ஒஞ்சிருக்கும், ஒரு பசுவோட காலு உடைஞ்சு போயிடுச்சு, ஏகப்பட்ட பொருள்லாம் ப்ரோக் ஆயிடுச்சு, இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி நம்ம குன்னு கிட்ட பணத்தையும் அவங்க வாங்குறாங்க. ரீசெண்டா நம்ம கிட்ட 3 லட்சம் வந்திருக்கும். அது எல்லாமே இப்படியே சல்லியா போகுது. ஒரு கட்டத்துல என்னடா இது பொறுமையா தராங்கன்னு சொல்லி எல்லாருமே அப்படியே பூந்து தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க காசு வேணும்னு. அந்த போனி பையில நான் கண்டிப்பா விட மாட்டேன், மாட்டட்டும், பிரிச்சு மேஞ்சிடறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு பொண்ணுங்க கேங்க நோக்கி வரும். அவங்களும் நல்லா கியூட்டான பொருள்லாம் வாங்குவாங்க. பிங்கா ரொம்ப அழகான ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். இன்னொரு சைடு பொண்ணுங்களா அங்க போயின்னு இருப்பாங்க. திடீர்னு பயங்கர வேகமா காத்தடிக்குது, அவங்களோட ஸ்கர்ட் எல்லாம் அப்படி பறக்கும். அதை பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம எலும்பு தலையன் தான். என்னதான் ஆளு இம்மாட்டெல்லாம் இருந்தாலும் ஆளுக்கு அந்த மாதிரி ஆசைலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த தொடுற மூலமாவும் இதெல்லாம் பாக்குற மூலமாவும் அதுக்கு கல்டிவேஷன் வந்து ஏறுதா என்னன்னு தெரியல. அதுக்காகவே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அது பண்ண இருக்கும். அந்த பின்னாடி இது எல்லாத்தையுமே பாத்துக்கினே தொடலான்னு போவோம். ஆனா அதுக்குள்ள நம்ம ஈஃபேங்கா வச்சு வாங்கிடுறான். எல்லாமே ஆரம்பிச்சது உன்னாலதான், இந்தா வச்சுக்கோ, வாங்கிக்கோ இப்படின்னு அடின்னு பயங்கரமா பிரிச்சு மேறான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே மாவோட மேன்ஷனை நோக்கி வரும். மாவுக்கும் ஒரே தலைவலியா இருக்கு. நம்ம ஈஃபேங் பண்ண வேலையால இப்போ எந்த விஷயமும் ஓடல. இப்போ ஆளோட நிலைமையும் மோசமாயிடுச்சு. சோ இப்படி ஆளு யோசிக்கும் போது பின்னாடி பட்லரும் வந்துட்டு, என் கிட்ட ஒரு வழி இருக்கு தல, நம்ம ஒரு எலியை பிடிக்கணும்னா அதுக்கு ட்ராப்பை ஃபர்ஸ்ட் வைக்கணும் இப்படின்னு ஒரு பிளானை பத்தி காதுல குசுன்னு சொல்லுவாரு. அது என்ன பிளான் அப்படி நம்மளுக்கு ரிவீல் பண்ணல. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். போனிய நல்லா மூட்டை கட்டி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். நீ பண்ண வேலையால என்ன ஆச்சுன்னு தெரியுமா? எல்லாருக்குமே 3 மடங்கு அதிகமா பே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது கிட்ட நம்மால இப்படி அங்க புலம்பும் போது திடீர்னு குன்ன வந்து சொல்றான், ஜிஎம் பேங் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க உங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நெக்ஸ்ட் மந்த் நீங்க எழுத போற நாவலை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா இப்படி இருந்தா அவரு கேட்டாரே. அந்த கல் நஞ்சக்காரன் மாவா, அவன் கூப்பிடான்னு சொல்லிலாம் என்னால அங்க போக முடியாது, வாய்ப்பே இல்ல. லாஸ்ட் மந்த் நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம ரெவன்யூவை ஏத்தலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்போ நான் அதை பத்தி யோசிக்கல. இந்த மந்த் எல்லா எக்ஸ்பென்சிவும் நான் கட் பண்ண போறேன். மாஸ்டர் உங்களுக்கு வேணும்னா நான் வேணா அங்க போகவா? ஏன்னா இது பண்ண வேலையால ஆல்ரெடி நம்ம நிலைமை மோசமாயிடுச்சு. இப்போ நம்ம மார்ஷல் ஆர்ட் ஸ்கூலோட ரெவன்யூவும் நம்ம ஏத்தணும். நீங்க ஒண்டி எல்லாத்தையுமே பண்ணா நல்லா இருக்காது. உங்க போர்டனை நான் குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்க தான் இது வரைக்கும் பண்றீங்க. அங்க குன்னு
இப்படியெல்லாம் பேசும்போது நம்ம ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குன்னு நீ உண்மையிலேயே க்ரோன் அப் ஆயிட்ட தெரியுமா? ஆனா பின்னாடி போனியும் வந்துட்டு ஹேய் குன்னு நீ வந்து ஒரு பொண்ணா இருந்தா இன்னமும் பெட்டரா இருந்திருக்கும். ஈக்கு அங்க இதை கேட்ட உடனே கடுப்பாவுது. அங்க பயங்கரமா அடிக்கிறான். வாய மோரியா உன்னாலதான் எவ்வளவு பிரச்சனை ஆரம்பிச்சது. ஜிங்பேங் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சொல்லியா அங்க ஒரு கேரேஜும் வந்து ஆக்சுவலா நம்ம ஈதான் அங்க போகணும். ஆனா இப்போ போறது ஏதோ நம்ம குன்னும் அங்க போறான். ஆனா குன்னுக்கு ஒரு சைடு டவுட்டா தான் இருக்கும். இவங்க ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவங்க இல்லையே, கேரேஜ் எல்லாம் அனுப்புறாங்க நம்மளுக்குன்னு. இப்படியே நம்ம ஈஃபேங்க்கு பதிலா நம்ம குன்னு அங்க போக ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம குன்னுக்கு அங்க தெரியாது நம்ம ஈஃபேங்க கொல்லணும்னு சொல்லி அசாசின் அவங்க செட் பண்ணிருக்காங்க. ஆனா போறது ஏதோ நம்ம குன்னுதான். இப்போ என்ன ஆக போதோ இதனால சீன் அப்படியே நம்ம குன்சான நோக்கி வரும். ஆளு நம்ம குன்னோட சோட வச்சு பயங்கரமா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி போறான். மிஸ்டர் ஈ பண்ணும் போது நான் பார்த்தேன் இது பண்ற மூலமா என்னோட ஸ்வாட் டெக்னிக் அது பல மடங்கு பயங்கரமா மாறும். இவரு இப்படி வெட்டி தள்ளுவாரா? இப்போ சாப்பிடுறது நம்ம லேனு மத்தவங்களா தான் இருக்காங்க. அங்க லேனு மத்தவங்கள கெஞ்சி கேக்குறாங்க, மாஸ்டர் தயவு செஞ்சு கொஞ்சோண்டு ஸ்டாப் பண்ணுங்களேன். ஏன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு மேலன்ஸ் இல்ல நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 30 டேஸுக்கு நான் ஸ்டாப்பா இந்த விஷயத்த பண்ண போறேன். அதனால போங்க கொண்டு வாங்க. இதனால பாவம் அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அப்படியே அவங்க மயங்கி போறாங்க. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். ஆளு இப்போ போனியை சீல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான். நீ இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா கூத்துட்ட. இதுக்கு மேல உன் தொல்லை எனக்கு இருக்காது. தயவு செஞ்சு விட்டுருக்கல. நம்மளால கேட்பானா? இல்லவே இல்ல. காலு கை உடம்பு எல்லாத்தையுமே அக்கா பிரிச்சு நம்ம ஈஃபேங் சீலிங்க ஒரு இடத்துல அங்க பண்ண ஆரம்பிக்கிறான். தலைய கடைசியா ஏதோ ஒரு கிணறு மாதிரி ஒரு இடத்துல ஆளு சீல் பண்றான். அங்க அவ்வளவுதான் எல்லா விஷயமும் சாலாயிச்சு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு போவோம். ஆனா நம்ம நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துக்கு எது பிடிக்கும்? அதே மாதிரிதான் நம்ம ஈஃபேங்கும் ஆகுது. அங்க ஒரு பர்சன் வந்துட்டு மிஸ்டர் ஈ ஒரு கெட்ட செய்தி குன்னு வந்து ஜிம்பெங் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு போனா. ஆனா அங்க போற வழியில பயங்கரமா அவனை தாக்கிட்டாங்க. ஆளோட நிலைமை மோசமா இருக்கு. சீன் அப்படியே நம்ம குன்ன நோக்கி வரும். குன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. குன்னு கிட்ட அந்த அளவுக்குலாம் பணம் இல்ல. ஆனா அத்தனோண்டு பணத்தை டிஃபன் பண்ணும் சொல்லி ஆளு தன்னோட உயிரியை விடுற அளவுக்கு அங்க தயாராயிட்டான். ஈஃபேங்கும் பதறியச்சின்னு ஓடி வரான். நம்ம குன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இல்ல இந்த மெடிசன் ஒர்க் ஆகுது, இதுவும் ஒர்க் ஆகுது. வேங்காய்க்கே நம்ம குன்ன பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க பண்ண வேலையால இந்த பையனோட இன்டர்னல் ஆர்கன் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இவனால உயிர் பழைக்க முடியுமா அதுவே எனக்கு சரியா தெரியல. இந்த டைம்ல இம்மார்டல் ஹர்ப் அது இருந்தா ஒண்டிதான் இவனை காப்பாத்தவே முடியும். ஈவன் மாஸ்டர் இந்த டைம்ல பவர்லெஸ்ஸா இருக்காரு. நம்ம ஹீரோ அங்க ஏதோ ஒரு பில் எடுக்கிறான். அது சோல் ரிட்டர்னிங் பில்லு. ஸ்டார்டிங்ல சிஸ்டம் வழியா நம்ம ஹீரோக்கு அங்க கிடைச்சிருக்கும். ஒண்ணு இது 7 நாளைக்கு கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும். இது ஒரு மேஜிக்கல் பில்லா. ஆனா இது ரொம்ப நாளைக்கு வேலை செய்யுமான்னு கேட்டா கிடையாது. நம்ம ஹீரோக்கு இதை யாரு பண்ணா அப்படின்னு அங்க தெரியல. வேங்காய் சீக்கிரம் கிளம்பு. இன்னைக்கு யாரு இதை பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஈவன் என் கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் போனாலும் பரவாயில்ல, அந்த பர்சனை நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் அந்த அசோசியன் மாவு கிட்ட சொல்லுவான், அங்க தப்பான பர்சனை கொன்னுட்டேன்னு சொன்னோன்னே மாவுக்கு பயங்கரமா கடுப்பாகும். கொடுத்தது ஒரு வேலையை உங்களால உருப்படியா பண்ண முடியல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாவு. ஏன்னா அங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா நாங்க இருந்துட்டோம். எங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அந்த மாதிரி ஒரு பெரிய மீட்டிங்க்கு ஆளு தன்னுடைய அப்ராண்டிஸ் அனுப்புவான் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்ல. அந்த சின்ன பையனுக்கும் அங்க தெரிஞ்சு போயிடுச்சு நாங்க வந்தது நம்ம ஈஃபேங்க கொல்லதானு. இதனால அந்த பையனும் ஓட ஆரம்பிச்சான். ஓடும் போது எங்களையும் ஆளு பயங்கரமா தாக்குனான். அதனால வேற சாய்ஸே இல்லாம அங்க ஆல் அவுட்டா போற மாதிரி ஆயிடுச்சு. அங்க இந்த டைம்ல மாவோட பையனும் அங்க வரான். ஆளு இதெல்லாம் கேட்டுட்டு வந்தோடனே சுவாட வச்சு அப்படியே அந்த அசேஷனை மூச்சு விடுறான். ஃபாதர் அவனை நினைச்சு எதுக்காக நீங்க கவலை பண்ணோம்? ஆளு ஜஸ்ட் ஒரு ரைட்டர். அவனால பெருசா என்ன பண்ண முடியும்? அவன் பண்ண வேலையால் தான் நம்மள பார்த்து எல்லா சேம்பர் ஆளுங்களும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. பணம், பியூட்டி, அசாசின் இது எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணேன். சரி இதை வச்சாச்சு அவனை முடிக்க முடியும் நான் பார்த்தேன். ஆனா முடிக்கவே முடியல. உடனே மாவோட பையனும் ஒரு 3 பேரை வர வைப்பான். இதுக்கு முன்னாடி ஒரு பிளானை வந்து போட்டிருப்பான்ல, அந்த 3 பேர் தான் இவங்க. இப்பதான் இவங்க 3 பேரை பத்தி நம்மளுக்கு தெரியுது. இவங்க 3 பேருமே ஆக்சுவலா மார்ஷல் எக்ஸ்பர்ட். அப்பா நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம். இவங்க முன்னாடி நம்ம வெறும் ஒரு எறும்புக்கு தான் சமம். மாவும் கிட்ட வந்துட்டு ஆனா எல்லாமே ஓகே தான்டா. ஆனா இவங்களை ஹையர் பண்ண காசும் அதிகமா இவங்க கேட்டிருப்பாங்களே. இல்ல அவங்களுக்கு காசெல்லாம் பெருசா வேணாவா. அவங்களுக்கு 100 பியூட்டிஃபுல்லான பொண்ணுங்க வேணுமா. ஐயோ செம்மையான லக்கா இருக்கே. இவங்களுக்கு காசு ஒண்ணும் வேணாவா, 100 பொண்ணுங்க வேணுமா. அவ்வளவுதானா? பொண்ணுங்க தானா? அப்போ எனக்கு பிரச்சனையே இல்ல. ப்ராஃபிட்டா இருக்கீங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஈஃபேங்க நோக்கி வரும். நம்ம ஈஃபேங்கு இப்போ ஜெனிட்ஸோ மோட்ல இருக்கான். ஆளு ரொம்ப கோவமா இருக்கான். அவனோட எக்ஸ்பிரஷனை பார்க்கும் போதே அங்க சொல்ல முடியுது. ஆளு லோலியோட அப்பா கிட்ட வரான். அங்க வந்துட்டு நான் ஒரு பர்சனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவருக்கு புரியுது விஷயம் எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு. இதனால கண்டிப்பான்னு சொல்லி அவரும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. சீன் அப்படியே மாவோட மேன்ஷனை நோக்கி வரும். நம்ம மாவும் கிட்டத்தட்ட நிறைய பொண்ணுங்களை அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அந்த 3 பேருக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்கணும், அதுக்காக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இப்படி எல்லா விஷயமும் நல்லா போகும்போது பட்லரும் ஓடி வந்துட்டு ஐயா ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இங்க வந்திருக்கு. பாவ்ஃபேங் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க இருக்காங்களே
அவங்க நம்ம மேல அட்டாக் பண்ண போறாங்களாம். இதனால அவரு கொஞ்சம் பேனிக் ஆவாரு. உடனே அந்த பர்சனும் அட நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது எதுக்குமே நீங்க பேனிக் ஆக வேணாம், வெறும் ஒரு ரைட்டர், அவனால பெருசா என்ன பண்ண முடியும், இதனால அவருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இருந்தாலும் அவரு கொஞ்சம் யோசிக்கிறாரு, நம்ம லூலியோட அப்பா இருக்காருல்ல, அவருக்கு யாரு தெரியும்னா நம்ம கிங்ஷன் அவரு தெரியும். அப்பனா அவங்க மூலமா சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதனால அவருக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா இன்னொருத்தனும் அட அது ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய செக்ட் எல்லாம் இல்ல, 3rd கிரேட்ல இருக்க ஒரு செக்ட் தான், அந்த மாதிரி ஒரு செக்ட் எங்களை தாக்க வருமா, ஒண்ணுமே போடுங்க முடியாது, அதான் நாங்க இருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு கவலை, நாங்க மொத்தமா முச்சிடுறோம். ஆஹா, நான் யோசிச்சது இந்த ஈஃபேங் அவனை ஒண்டிதான் முடிக்கலான்னு, ஆனா இங்க ஒரே கல்ல 3 மாங்கா இப்படின்னு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க பொண்ணுங்களா இருக்காங்களே அவங்க கூட ஜாலி மோடுக்கு அவங்க போறாங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம லோலியோட அப்பாவை நோக்கி வரும். அவரும் குடுகுடுன்னு ஓடி வந்து குனுக்கு ஏற்பட்ட விஷயமும் குனுக்கு அப்படி யாரு பண்ணாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அங்க சொல்லுவாரு. அவ்வளவுதான். இதை கேட்டோனே நம்ம லேனு அப்படியே போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. அங்க ஸ்டார்டிங்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஆனா ஈஃபேங் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோனே எல்லாத்தையும் விட்டு அவரு ஓடி வராரு. அங்க அவருக்கும் இப்படி எல்லாம் ஆச்சான்னு கேட்டோனே ரொம்ப கடுப்பாவுது. செக்டர்ல இருக்க எல்லா ஆளுங்களையும் அவரு கேதர் பண்றாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, போறோம் அவங்கள முச்சு வர்றோம். அவ்வளவுதான். இங்க ஒரு கேங்கும் அந்த கேங்க மொத்தமா முடிக்கலாம் ரெடி ஆகுது. அங்க திரும்பவும் பட்லர் ஓடி வந்துட்டு ஐயா ஐயா பிரச்சனை, அவங்க வந்துட்டாங்க, அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. ஆனா நம்ம மாவு பாக்கணுமே, ஆளு போதையில அப்படியே மயங்கி போயிட்டான். மிஸ்டர் மாவ் அவன் நம்மள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கான். இவன் ஜஸ்ட் ஒரு நார்மலான பட்லர் தான், இவனுக்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் தெரியாது, விட்டுருங்க. ஆனா அதுல இருக்க ஒரு பர்சன் அந்த பட்லரை அப்படியே மூச்சு விட்டுறான். இதுக்கப்புறம் நம்ம கின்சன் செட்டை மொத்தமா முடிக்கலான்னு அவங்க வெளியில வராங்க. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா ஆரம்பிக்கும். இவங்களை கொல்லணும்னு சொல்லி ஒரு கூட்டமே வந்திருக்கு. அதை பாக்குற அவங்க 3 பேருக்குமே சுத்தமா இல்ல. அவங்க ரொம்ப ஆச்சரியமாவ எங்கே இந்த எபிசோடும் முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நம்ம ஈஃபேங் என்ன அவங்க 3 பேருமே விடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி கொன்ன நம்ம ஹீரோவால காப்பாற்ற முடியுமா? எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆகும்போது டக்குன்னு அப்டேட் பண்ணிடுறேன். எபிசோட் 9 வரைக்கும் கரண்டா வந்திருக்கு. சோ இன்னமும் எபிசோட்ஸ் வரட்டும், பொறுமையா நம்ம பார்த்துலாம். டோட்டலா இந்த அனிமேக்கு ஒரு 14 எபிசோடு இருக்கு. இன்னமும் ஒரு 5 எபிசோடு இருக்கு. நான் எபிசோட அப்லோட் பண்ணும் போதும் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எப்படியோ ஒரு சில வாரங்கள் ஆகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு எபிசோட்ல பிடிஎஸ் பத்தி தப்பா பேசியிருப்பேன். அது ஒன்றும் தப்பா பேசலங்க, சும்மா ஜோக்குக்காக சொன்னேன். ஏன்னா நீங்க எபிசோடையே பார்த்தாலும் லைட்டா அங்கங்க நான் சேஞ்சஸ் பண்ணிருப்பேன். நான் கல்டிவேஷன் கொண்டு போனா கண்டிப்பா எபிசோடு போரிங்கா இருக்கும். அதனால தான் போன எபிசோட்ல கூட அந்த போயட் வந்து பிக்கப் லைன்லாம் சொல்லுவாரு, அதெல்லாம் அங்க ஒன்றும் வராது, நானா எக்ஸ்ட்ராவா போட்ட ஃபிட்டிங் தான். ஸோ கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே அப்படியே தான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.